Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று மாலை சந்திக்கிறார் வி.கே. சசிகலா. பாமக நிறுவனர் ராமதாஸை இன்று மாலை விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் வி.கே. சசிகலா சந்திக்க இருக்கிறார். தேர்தலில் ராமதாஸ் தரப்புடன் சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸை இன்று மாலை சந்திக்கிறார் வி.கே. சசிகலா. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் மாலை 5 மணிக்கு ராமதாஸை சந்திக்க இருக்கிறார் வி.கே. சசிகலா. சட்டப்பேரவை தேர்தலில் ராமதாஸ் தரப்புடன் சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸை இன்று மாலை சந்திக்கிறார் வி.கே. சசிகலா. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று மாலை 5 மணிக்கு ராமதாஸை சந்திக்க இருக்கிறார் வி.கே. சசிகலா. சட்டப்பேரவை தேர்தலில் ராமதாஸ் தரப்புடன் சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம். இன்று மாலை 5 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸை வி.கே. சசிகலா சந்தித்து பேச இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது முறையாக இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு மீண்டும் ஒரு சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வி.கே. சசிகலாவை பொறுத்தவரையில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் பெயரில் புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார். ஏற்கனவே தொடங்கப்பட்ட கட்சி தான். அதில் அவர் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். அந்த கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என அறிவித்திருக்கக்கூடிய சசிகலா அந்த தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய நபர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய விருப்ப மனுக்களை போயஸ் கார்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் கடந்த 2 தினங்களாக 50க்கும் அதிகமானோர் இந்த கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கி இருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு தனிமரம் தோப்பாகாது எனவும் தோப்பாக தான் தேர்தலை சந்திப்போம் என்ற ஒரு சூசகமான பதிலை அவர் தெரிவித்த நிலையில் தற்போது ராமதாசுடன் வி.கே. சசிகலா கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு முறை ராமதாஸை சந்தித்து வி.கே. சசிகலா பேசி வந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது வி.கே. சசிகலா மற்றும் ராமதாஸ் ஆகிய இருவரும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதற்கான வியூகங்களை வகுக்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அனைத்து அதிகாரமும் அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு தான் என நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அது தொடர்பான மேலும் பல வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் கூட தற்போது வரை கட்சியினுடைய அதிகாரம், கட்சி பெயர், சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கான அனுமதி அன்புமணிக்கு கிடைத்திருக்கிறது. அன்புமணியை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு தலைவராக அந்த கட்சி பாமக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா இன்று மாலை தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்து நாம் இருவரும் கூட்டணி அமைத்து எத்தனை தொகுதிகளில் தேர்தலை எதிர்கொள்வோம், எந்தெந்த வேட்பாளர்களை நிறுத்தினால் நம்மளுக்கான வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, பிரச்சாரம், பொதுக்கூட்டம் உள்ளிட்டவற்றை எவ்வாறு நடத்துவது என்பது தொடர்பான முடிவு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் பட்சத்தில் இருவரும் இணைந்து செய்தியாளரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸை பொறுத்தவரையில் தான் நிச்சயமாக தேர்தலை சந்திப்போம் எனவும் தன்னுடைய சார்பில் ஆதரவாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அதே போல வி.கே. சசிகலாவை பொறுத்தவரையில் தனது சார்பில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடம் விரும்பக்கூடிய நபர்களிடம் விருப்ப மனுவையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இருவரும் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய அணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்புக்கு பின்பு தெரிய வரும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.